வேலூரில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக கன்சால்பேட்டை இந்திரா நகர் பகுதியில் வெள்ளம் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் உள்ள சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் முரளி வழங்கிட கேட்கலாம். முரளி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு இந்த பரவலாக கனமழை பெய்தது. இந்த வேலூரில் அதிகபட்சமாக 67 மில்லிமீட்டர் மழையானது பதிவானது. இதனால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகள் தண்ணீர் தேங்கி நின்றதால் இந்த பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு அவதிக்குள்ளானார்கள். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கன்சால்பேட்டை, இந்திரா நகர் அந்த பகுதிகளில் தெருக்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அந்த மழை நீரில் அவதிக்குள்ளானார்கள். இதேபோல் வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதி, அதே போல சர்வீஸ் சாலையில மழை நீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளானார்கள். அதன் காரணமாக அதே போன்று இந்த ஜவ்வாது மலை பகுதிகளில் இந்த அரசு மட்டு பகுதியில் உருவாகக்கூடிய உத்தர காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதி மக்களுக்கும் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. இதே போல காட்பாடி சோழா நகர், அதே போல அந்த வன்றந்தாங்கல் ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே இந்த மழை நீரானது தேங்கி நிற்கிறது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகவும் இன்னலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.